வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. பாஜக, ஸ்டாலின், தேர்தல் ஆணையம் இவங்க எல்லாருமே ஒரு ரகசிய உடன்பாட்டில் இருக்காங்கன்னு திடீர்னு மம்தா பானர்ஜி சொல்லக்கூடியதன் பின்னணி என்ன, ஏன் அவங்க திடீர்னு இப்படி ஒரு விஷயத்த தூக்கி போடுறாங்க அப்படிங்கிறத ஒரு பின்னணி குறித்து நம்ம பார்ப்போம். இன்னொன்று, இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் முடிஞ்சிருந்தாலும் இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் நிறுத்தி வைப்பு நாள் போருக்கு. இன்னைக்கு பலருக்கு நிறுத்தி வச்சுட்டாங்க. அதில் பல சர்ச்சைகள் ஓடிட்டு இருக்கு. அதில் சில வேட்பாளர்லாம் காணும். தாவேக்கால எடப்பாடியில் வேட்பாளரே மாயமாயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. உண்மையா பொய்யா, பின்னணி என்ன அப்படிங்கிறத குறித்து பார்ப்போம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிரதீவி. வணக்கம் அழகு. நீங்க சொன்னது போல இன்னைக்கு வேட்புமனு பரிசீலனை நாள் இல்லை போல, வேட்புமனு நிறுத்தி வைப்பு நாள் தான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு முன்னாடியும் என்னென்ன பிரச்சனைகள் இருந்ததுன்னு பார்த்தோம். வேட்புமனு தாக்கல் பண்ணதுக்கு அப்புறம் இன்னைக்கு பரிசீலனை பண்ற டைம்ல முக்கியமான வேட்பாளர்களுக்கு எதிராகவே ஒரு போராட்டம் என்பது நடந்திருக்கு. அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்கவே சொல்லலாம். பெரம்பூர்ல முதல்ல விஜயோட வேட்புமனு ஃபர்ஸ்ட் ஏத்துக்கிட்டாங்க. அப்புறம் மீண்டும் நிறுத்தி வைப்பு அப்படின்ற ஒரு தகவல் வந்துச்சு. அதே மாதிரி ஆதவ அர்ஜுனாவுக்கும் நம்ம பேசிட்டு இருக்க டைம் வரைக்கும் நிறுத்தி வைப்புன்ற மாதிரி சொல்றாங்க. செங்கோட்டையன், கோபிச்செட்டிப்பாளையத்தில் தாவேக வேட்பாளர், அவருக்கும் நிறுத்தி வைப்பு. திமுகவை சேர்ந்த பல வேட்பாளர்கள், குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா திருவண்ணாமலை ஏவா வேலுவுக்கு அகைன்ஸ்ட் அந்த ஒரு எதிர்ப்பு வந்தது. மயிலாப்பூர் தொகுதி வேட்பாளர் வேலுவுக்கு அகைன்ஸ்ட் ஒரு எதிர்ப்பு வந்தது. இந்த மாதிரி பல எதிர்ப்புகளை, பல மோதல்களை இன்னைக்கு வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதில் குறிப்பாக விஜயோட வேட்புமனுவை யார் எதிர்த்தாங்க அப்படின்னா முதல்ல திமுகவினர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதை தொடர்ந்து பெரம்பூர்ல போட்டியிடக்கூடிய பாமக வேட்பாளர் திரகபாமா இருக்காங்க இல்லையா, அவங்க தரப்பில் இருந்து ஒரு எதிர்ப்பு வைக்கப்பட்டது. என்ன அப்படின்னா இதுல சரியான சொத்து விவரங்களை விஜய் சரியா குறிப்பிடல அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. அப்போ கொஞ்சம் நிறுத்தி வச்சிருந்தாங்க. இறுதியில விஜயோட வேட்புமனுவும் ஏற்கப்பட்டது. அதே மாதிரி திருச்சி கிழக்குலையும் விஜயோட மனு ஏற்கப்பட்டது. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா 2 தொகுதிகளையும் விஜய் போட்டியிடுறார் அப்படின்றது உறுதியான தகவல் சப்மிட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி செங்கோட்டையனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா அங்க யார் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அப்படின்னா முன்னாள் பங்காளிகள், இந்நாள் பகையாளிகள்னு சொல்லலாம், அதிமுகவை சேர்ந்த பலர். அங்க என்ன சொல்றாங்கன்னா செங்கோட்டையன் அந்த நோட்டரி பப்ளிக் லைசன்ஸ் போட்டாங்கல்ல, அந்த லைசன்ஸ் அவரோட அபிடவிட்ல போட்ட லைசன்ஸ் எக்ஸ்பைரி ஆயிருச்சு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சாங்க. லைசன்ஸ் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா விஜய்க்கு லைசன்ஸ் போட்டவரே எக்ஸ்பைரி ஆயிட்டாரு, அட்வொகேட்டே எப்போ இறந்து போயிட்டாருன்னு சொல்லி மறுபடியும் அதுக்கான காரணங்கள்லாம் சொல்லி ஒரு வழியா சமர்ப்பிச்சு அதை ஏத்துக்கிட்டாங்க. இப்ப செங்கோட்டையனுக்கு இன்னொன்னு என்ன சொன்னாங்க அப்படின்னா அவர் ஏதோ வீடு கட்டிட்டு இருக்காரு போல, அந்த வீடு குறித்தான தகவல்களை வேட்புமனுல இன்க்ளூட் பண்ணல, அதனால நிறுத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு அங்க ஒரு போராட்டம் பண்ணாங்க. அதுக்கு அங்க ரிட்டர்னிங் ஆபீசர் இருப்பாங்க, அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா 5 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் தரோம், நீங்க அந்த இதெல்லாம் திருத்தி கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு செங்கோட்டையனுக்கு ஒரு டைம் கொடுத்துருக்காங்க. ஆனா இது வரைக்கும் பெருசா செங்கோட்டையனோட நிலைமை, அந்த வேட்புமனு நிலைமை என்னாச்சுன்னு தெரியல பேசுற வரைக்கும். இதே மாதிரிதான் தமிழகம் முழுக்க பல முக்கியமான தொகுதிகள்ல இந்த பஞ்சாயத்து என்பது நடந்துட்டு இருக்கு. ஏன் உதயநிதிக்கே கூட அகைன்ஸ்டா இருந்தாங்கல்ல, அதிமுக தாவேகாரங்களை எதிர்த்தாங்க உதயநிதிக்கு அகைன்ஸ்டா வேட்புமனு நிராகரிக்கணும் அப்படின்ட்டு. ஆனா இறுதியில வேட்புமனு ஏற்கப்பட்டுருச்சு. இந்த மாதிரிதான் நீங்க நாள் முழுக்க போயிட்டு இருந்தது. இல்ல பொதுவா இந்த மாதிரியான சர்ச்சைகள் இதுதான் முதல் முறை. அதுலயுமே நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தலைவர் எடப்பாடியா இருக்கலாம், ஸ்டாலினா இருக்கலாம், மற்ற கட்சியை சேர்ந்த தலைவர்கள், திருமாவளவன், கம்யூனிஸ்ட் தலைவர்கள், யாரா வேணாலும் சொல்லுங்க, ஒரு முறை வேட்புமனு தாக்கல் பண்றாங்க அப்படின்னா அதுதான் பிக்ஸ்டா இருக்கும். ஏன்னா அதுல எக்ஸ்ட்ரா போயிட்டு அபிடவிட் போட மாட்டாங்க. இவர் விஜய் மறுபடியும் இன்னொரு விஷயங்கள்லாம் கூடுதலா மனு தாக்கல் பண்ணியிருந்ததை பார்த்தோம். அதாவது இத்தனை விவரங்கள் ஏன் விடுபட்டிருக்கு அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனல் பொலிட்டீஷியன் எப்பவுமே 20-30 முறை ஆடிட்டரை விட்டு செக் பண்ண சொல்லுவாங்க, அட்வொகேட்ஸ் வச்சு செக் பண்ணுவாங்க, எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு. ஏன்னா அது நிராகரிக்கப்படுறதே பெரிய அவமானமா இருக்கும். தேர்தலில் மக்கள் சந்திப்பு போடுறீங்க அதெல்லாம் வேற, ஆனா ஃபர்ஸ்ட் நிராகரிக்கிறது அல்லது நிறுத்தி வைக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய அவமானம் தானே. அப்ப இது கூட தெரியாம தான் நீங்க களத்துக்கு வரீங்களா அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை அவங்க சந்திக்க நேரிடும், யாரா இருந்தாலும். அந்த வகையில விஜய் பண்றதுதான் இவ்வளவு பெரிய இதுல முதல் முறையாக இப்படி ஒரு தலைவர் ஒரு மனு தாக்கல் கூட ப்ராப்பரா பார்க்காம செக் பண்ணாம பண்ணிட்டாருங்கிற விமர்சனத்தை சந்திச்சிருக்காரு. இப்போ அதே மாதிரி செங்கோட்டையனுக்கு சொல்லவா வேணும், விஜய் தான் பொது அரசியல்வாதி அப்படின்னா செங்கோட்டையன் காலங்காலமா பலமுறை எம்எல்ஏ இருந்தவர் தான். அவராச்சும் விஜய் சொல்லியிருக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஆனா அவர் விஜய் சொல்ற இடத்துல விஜய் அவங்களை வச்சிருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இன்னைக்கு
இதுல நம்ம இன்னொன்னு சொல்ல மறந்துட்டோம். முன்னாள் அமைச்சர் KC வீரமணி இருக்காருல்ல, அவர் மனு தாக்கல் பண்ண வரப்ப அவருக்கு சிலர் ஆட்சேபனை தெரிவிக்க வந்தாங்க. அதாவது அவருக்கு நிலம் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல கொடுக்கறது வாங்குறதுல ஒரு சர்ச்சை இருக்கு, அதுல பிணக்கு இருக்கு அப்படின்னு. அவங்கள அதிமுகவினர் போட்டு வெளுத்த வீடியோவும் பயங்கரமா போயிட்டு இருக்கு. அந்த ஒரு மோதலும் போயிட்டு இருக்கு. இதுல இன்னொரு கொடுமையும் இருக்கு. சேலம் வடக்குல அமைச்சர் ராஜேந்திரன் இருக்காரு இல்லையா, அவர் ஓட்டு கேட்டு வராருங்க. யாரு அவரை ஆதரிக்கணும், வரவேற்கணும்? திமுகவினர் வரவேற்கணும் அல்லது பொதுமக்கள் வரவேற்கலாம். ஆனா தாவேக்காவினர் வரவேற்றுட்டு இருக்காங்க. என்ன கட்சிங்கிறது மறந்துட்டாங்க. ஆமா, ஏன்னா தாவேக்காவினர் கடுப்பாயிட்டாங்க. பார்த்து பொறுத்தது போதும், பொங்கி எழுங்கிற மாதிரி தலைவர் வர்ற மாதிரி தெரியல. நாம கடனை உடனே வாங்கி வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்கோம், இங்க வேலை செஞ்சாகணும், ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ டீசென்டான ஒரு எண்ணிக்கையிலாச்சும் நம்ம வாக்குகளை பெற்றாகணும், டெபாசிட் ஆச்சும் வாங்கி ஆகணும்ட்டு தலைவர் மாதிரியே ஒரு பொம்மையை செஞ்சு தூக்கிட்டு வச்சு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. வேன்ல அவங்களே முடிவு கொண்டாங்க, தலைவர் வரமாட்டாரு, உருவ பொம்மை வச்சு பிரச்சாரம் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணிருக்காங்க. இதுல இந்த மாதிரி சம்பவத்தை நீங்க முன்னாடி எங்க பார்த்திருப்பீங்கன்னா, RK நகர் இடைத்தேர்தலில் பார்த்திருப்பீங்க. மாஃபா பாண்டியராஜன் இவங்க எல்லாம் ஜெயலலிதாவின் இறந்த சடலத்தை எடுத்துட்டு போற மாதிரி ஒரு இமேஜ் பார்த்திருப்பீங்க. அது கடுமையான கண்டனங்களை சந்திச்சிச்சு. அவங்களாவது அவங்க சொன்னது அம்மா வாக்கு கேட்கறாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க மறைந்த பிறகு அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க. இவரு ஆக்டிவா இருக்காரு, ஃபீல்டுல இருக்காரு. இவர் இருக்கிற பொழுதே ஒரு பொம்மையை அவரை மாதிரி செஞ்சு கொண்டு வந்து வச்சு வாக்கு கேட்கறதுங்கிறது மக்களை அவமதிக்கிற செயல் தானே. வரவே மாட்டீங்களா? வழி இல்ல, கட்சிக்காரங்களுக்கு அவரோட முகம் தானே பெருசா தெரியுது. விஜயோட கொள்கையை தாண்டி விஜயோட முகம் இருந்தாலே போதும்னு சொல்லிட்டு தானே அவங்க களத்தில் நிக்கிறாங்க. விஜயோட முகம் மாதிரி தான் இருக்கு, லைட்டா அப்படிதான் தெரியுது. கண்ணாடி போட்டு அந்த மாஸ்டர் பட லுக் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். மாஸ்டர் பட லுக். இன்னொன்னு மகளிர் மட்டும் இல்ல, நாகேஷ் சாஞ்சிட்டு இருப்பாருல கண்ணாடி போட்டு. நீங்க அந்த மாதிரி போயிட்டீங்களா? ஆமா, நீங்க இந்த சேலம் வடக்கு தொகுதி பத்தி பேசுனீங்களே, அதே மாதிரி அந்த சேலத்துல இன்னொரு முக்கியமான ஒரு டிஸ்ட் நடந்திருக்கு. அதாவது எடப்பாடி தொகுதின்னு நினைக்கிறேன். எடப்பாடி தொகுதியா அது சேலம் தொகுதி, ஏதோ தொகுதி, எடப்பாடி தொகுதி தானே. அந்த தொகுதியில போட்டியிடக்கூடிய தாவேக வேட்பாளர் அருண்குமார் திடீர்னு மாயமாயிட்டாரு, திடீர்னு காணாம போயிட்டாரு அப்படின்ற ஒரு தகவல் தமிழ்நாடு முழுக்க பேசு பொருள மாதிரி இருக்கு. இல்ல, ஏன் மாயமானாருன்னா அவர் வேட்புமனு நிராகரிச்சிட்டாங்க. அவர் கோவம் வந்துருச்சு. எதுக்கு வேட்புமனு நிராகரிக்கீங்க? நான் எங்கேயாச்சும் திமுக திட்ட வேண்டியதானே, தலைவர்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் வரணும்ல. அவர் கோச்சிட்டு எங்கேயோ போயிட்டாரு, குடும்பத்தினரே தேடுறாங்க. அப்ப இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்கிறப்ப கட்சி தலைமை அவங்க பக்கத்துல நிக்கணும்ல. கட்சி தலைமை வெளியே வர மாட்டேங்குது. அவங்க வேட்புமனுவே என்னாச்சுன்னு தெரியல. இல்ல, முதல் முறையா களத்தை சந்திக்கிறாங்க. களத்துல இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்கும். இப்ப விஜய் விமர்சிக்கிற மாதிரி விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் தொண்டர்களை விமர்சிக்க முடியாது. அவங்கள அரசியல் படுத்திருக்கணும் விஜய். அரசியல் படுத்தாதனுடைய தாக்கம் தான் இந்த மாதிரியான முடிவுகள் நோக்கி அவங்க நகர்றாங்க. மாயமாயிட்டாருங்கிறாங்க. எங்க போயிருப்பாரு? குடும்பத்தினருடைய தொடர்புகள்லையும் இல்ல, மீடியாவோட தொடர்புகள்லையும் இல்லைன்னா அவர் எங்க போயிருப்பாருங்கிற கேள்வி வந்திருக்கு. இதுல குறிப்பா நம்ம நினைக்க சென்சேஷன்ல ஒரு வாட்டி பேசியிருந்தோம். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா அப்படின்னா விஜயோட கட்சி எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? ஏன்னா வேட்புமனு நிராகரிப்பு என்பது அவங்களால தாங்கிக்கவே முடியாது. விஜயோட முதல் தேர்தலில் அவங்களும் போட்டி போடுறாங்க கட்சி சார்பு அப்படின்ற உற்சாகத்துல அவங்க இருக்காங்க. அந்த உற்சாகத்தோட பரப்புரை பண்ணும்போது வேட்புமனு நிராகரிப்பு எப்படி தாங்குவாங்க, அவங்க எப்படி அதை ஏத்துட்டு எப்படி பதில் கருத்து வைப்பாங்க, யார் மேலெல்லாம் பழி போடுவாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற பல குழப்பங்கள் இருந்தது இல்லையா? அதற்கு ஒரு நீட்சியா தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சேலம் எடப்பாடி வேட்பாளர் காணாமல் போனது. அதே மாதிரி சிதம்பரம் தொகுதியில போட்டியிட வேட்புமனு தாக்கல் பண்ண தாவேக வேட்பாளர் பாரி, அவரோட வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கு. என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, அவர் சரியா அந்த நாமினேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு காரணத்தை சொல்லி அவரோட வேட்புமனுவை நிராகரிச்சிருக்காங்க. அதனால தொடர்ந்து இந்த மாதிரி அவங்களுக்கு பல அதிர்ச்சியான சம்பவங்கள்லாம் இந்த நிலையிலேயே அவங்களுக்கு தாங்க முடியலன்னு தான் தெரியுது. அந்த அளவுக்கு நீங்க சொன்னது போல அரசியல் படத்துல அந்த தலைமை ஒரு வழக்கறிஞர் அணி, ஒரு லீகல் டீமை வச்சு செயல்பட்டு இருக்கணும். வேட்புமனு எப்படி நிராகரிக்காம எப்படி பண்றது, நிராகரிச்சா எப்படிலாம் நம்ம இது பண்றது, ஒரு ப்ராசஸ் அவங்க பண்ணாம இருக்க போய் தான் இப்படி எல்லாம் சில வேட்பாளர்கள் வேட்புமனு பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஜெயிச்சிருவோன்ற நம்பிக்கையில் இருந்த வேட்பாளர்கள்லாம் வேட்புமனு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவலும் தாங்கிக்க முடியாம தான் இப்பெல்லாம் ரியாக்ட் பண்றாங்க அப்படின்ற ஒரு தகவலும் பார்க்க முடியும் நம்மளால. இதுவுமே நீங்க பாத்தீங்கன்னா இப்ப தாவேகா இந்த பிரச்சனை இதெல்லாம் தாண்டி வேட்புமனு நிராகரிப்பு அப்படின்னா அதற்கு பதிலாக மாற்று வேட்பாளர் ஒருத்தர் இருப்பார். இப்ப வேட்புமனு போட்டவங்களுக்கு நிராகரிப்பு அப்படின்னா, ஏன்னா இவங்க தான் வேட்பாளர், தலைவரால அறிவிக்கப்பட்டவங்கிற அடிப்படையில இவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துதான் இவங்களே தனது வேட்புமனுவை சமர்ப்பிச்சிருப்பாங்க. அந்த மனுவிலே இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, மாற்று வேட்பாளர் நான் சும்மா உப்புக்கு சப்பானிங்க ஆப்ஷனலா வரேன்னு சொல்லிட்டு தானே போட்டிருப்பாரு. அது எப்படி இருக்குன்னு தெரியல. ஒருவேளை அதுவும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, இப்ப நீங்க சொன்ன தொகுதிகள் வேட்புமனு நிராகரிக்கப்பட்ட தொகுதிகள் எல்லாமே தாவேக போட்டி இல்லைன்னு ஆயிடுமே. அது பெரிய
சர்ச்சையா போயிடும் இல்லையா? அவங்க வந்து சுயேட்சையா கூட நிக்க முடியாது அவங்க, ஏன்னா அவங்க மட்டும் நிராகரிப்பு, அதுக்கான காலக்கெடுவும் முடிஞ்சிருச்சு. ஒரு கட்சி தலைமை இந்த 234 பேரை நிக்க வைக்கிறாங்க அப்படின்னா 234 பேரோட ஃபார்மையும் வாங்கி தெளிவாக பார்த்து எல்லாம் கரெக்டா இருக்கா, என்ன சிக்கல் என்ன விடுபட்டு இருக்குங்கிறது வரைக்கும் அவங்க வந்து ஒரு ஆலோசனை பண்ணி அதற்கான குழு வச்சு பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா இதுலயுமே வந்து தாவேக்கா கோட்டை விடுது அப்படின்னு தான் பாக்குறேன். நம்ம அது இல்லாம நம்ம அன்னைக்கு சொன்ன மாதிரி அழகு சென்சேஷனை தொடர்ந்து பாக்குறதுல முக்கியமான ஒரு வியூவர்னா அது விஜய் தான். ஏன்னா அன்னைக்கு நம்ம சொன்னபடியே வீட்டுல இருந்து பேசுறதா முடிவு பண்ணாங்க, இனிமே நாங்க போறது இல்ல பிரச்சாரத்துக்கு, வீட்டுல இருந்து பேச போறோங்கிற ஒரு முடிவு எடுத்தாங்க. இப்ப என்னன்னா நம்ம இன்னைக்கு என்ன கேட்டிருந்தோம், ஏன் சென்னையில தான் பிரச்சாரம் பண்ணுமா, கோயம்புத்தூர் போக மாட்டீங்களா, கன்னியாகுமரி போக மாட்டீங்களான்னு கேட்டோம். இப்ப நெல்லை போயிட்டாரு, நெல்லை கன்னியாகுமரி நாளைக்கு பிரச்சாரத்துல வச்சிருக்காரு பாருங்க. நீங்க தான் விஜயோட க்ளோஸ்ல இருக்கீங்களா? ஆமா, அவங்க பிளான தெரிஞ்சு நீங்க கேக்குறீங்க, அதபடி நாங்க போறாரு இல்ல, நம்ம சொல்றத வச்சு அவர் போறாரு. இப்படி இருக்கா? ஏன்னா விமர்சனத்துல இருந்தா பாடம் கத்துக்கிறாங்க விஜய் கட்சி. இப்போ பொதுவா வந்து வெயில்ல வந்து கூட்டம் போடுறாங்க, மேடை இல்ல, அதுல சரியான பந்தல் அமைக்கப்படல, தண்ணி இல்ல, டாய்லெட் இல்ல, பாத்ரூம் இல்ல, போலீஸ் வசதி இவங்க சரியா செஞ்சு தரல, அப்படி நிறைய சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த விமர்சனத்துல இருந்து பாடம் கத்துக்கிட்டு கூரை போடுறாங்க, டென்ட் அமைக்கிறாங்க, அங்கங்க மெடிக்கல் டீம் போடுறாங்க. விமர்சனம் இல்ல, உயிர் பலியானதுக்கு அப்புறம் இந்த விமர்சனத்துக்கு அப்புறம் அவங்க அதை ஏத்துக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அப்ப இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் கேக்குறாங்கன்னா நம்ம விமர்சனத்தையும் அவங்க உள்வாங்கிட்டு தெரியல. திருநெல்வேலிக்கு போறதுக்கு வந்து 51 நிபந்தனைகள் போட்டிருக்கிறதா செங்கோட்டையன் வந்து அதுவே எங்களுக்கு அகைன்ஸ்டா தான் போட்டிருக்காங்க, எங்களை வந்து தடை பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நரேட்டிவ் செட் பண்றாரு செங்கோட்டையனே செட் பண்றாரு. அப்படின்னா அப்ப அவரோட அரசியல் அனுபவம் வந்து எப்படி இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம நெல்லை பத்தி பேசும்போது கன்னியாகுமரி பத்தி பேசியாகணும். விலவங்கோடுன்னு நினைக்கிறேன், அங்க வந்து விஜயதரன் நிக்கிறாங்க பாஜக சார்பா, அவங்களுக்கு அகைன்ஸ்டா காங்கிரஸ் சார்பா டிடி பிரவீன் நிக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவரோட வேட்புமனுல இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. பிரச்சனைக்கு மூல காரணமே காங்கிரஸ் தான். காங்கிரஸ் வேட்பாளருக்கு பிரச்சனை தரவே காங்கிரஸ் வேட்புமனு நிராகரிக்கப்படுது, வேட்புமனு சிக்கல், எதிரணியினர் வந்து போராட்டம் பண்ணுவாங்க. இங்க காங்கிரஸ்காரங்களே வந்து ஏங்க அவர் மனு வாங்காதீங்க, மோசமான மனுங்க அப்படின்னு சொல்லி இவங்க காங்கிரஸ் எல்லாமே டிஃபரெண்டா தானங்க பண்றாங்க. அவங்க பண்றதுலயே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் இருக்குல்ல, இப்படி எல்லாம் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு இதுதான். அரசியல் எப்படி எல்லாம் புதுமையா பண்றாங்க பாருங்க. அது அதாவது காங்கிரஸ் தொடர்ந்து ஜனநாயக அமைப்புன்னு சொல்றதுல இது ஒரு ஜனநாயக அமைப்பு தானே. எங்களோட வேட்பாளர்கள் நாங்களே போராட்டம் பண்றோம் அப்படின்ட்டு அது போராட்டம் பண்றது மட்டும் இல்லாம விலவங்கோட்ல இருக்கக்கூடிய பாஜக ஏத்தி விட்டுருக்காங்க. இங்க பாருங்க அந்த காங்கிரஸ் வேட்பாளர் தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸோட சேர்ந்து பாஜகவை போராட்டம் பண்ணிருக்காங்க டிடி பிரவீனுக்கு அகைன்ஸ்டா. இதுல அதுக்கப்புறம் டிடி பிரவீன் சரியான ஆதாரங்களை கொடுத்து அவரோட வேட்புமனு ஏற்கப்பட்டுடுச்சு. இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஆலங்குளத்துல போட்டியிடுறதாக இருந்த ஹரி நாடார் அவர் வந்து ஜெயில இருந்தபடி வேட்புமனு தாக்கல் பண்ணாரு. இப்ப ஒரு மனுவை நிராகரிச்சிட்டாங்க. என்ன ஆக போதோ தெரியல. பெரிய ஒரு மக்கள் சப்போர்ட் உள்ள ஒரு நபர் ஹரி நாடார், அவர் போற பக்கம் நிராகரிச்சு விட்டாங்க. அவர் இதுக்கு யார் காரணம்னு சொல்ல போறாருன்னு தெரியல. திமுகவா அதிமுகவா தாவேக்காவா யார சொல்றாருன்னு தெரியல. இப்ப இது எல்லாமே வந்து ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்குது. வேட்பாளர்கள் யாருங்கிறது தெரிஞ்சாலும் அவங்க மனு ஏற்கப்படல. விஜய்க்கே அந்த சிக்கல் தான் இருக்கு. இன்னும் பல நிர்வாகிகளுக்கு இன்னும் பல கட்சி சார்ந்தவர்களுக்கு பிரச்சனை இருக்கு. அப்படின்னா இங்க தேர்தல் ஆணையம் யாருக்கு ஆதரவா செயல்படுதுங்கிற ஒரு கேள்வி எழுது. ஏன்னா தொடர்ந்து வந்து தாவேக்கா என்ன சொல்லுது, அதிகாரிகள் எல்லாம் திமுக தான் அப்படின்னு தாவேக்கா சொல்லுது. அதே திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜி அவங்க என்ன சொல்றாங்கன்னா தேர்தல் ஆணையமே திமுக ரகசியமா வேலை செய்யுது, பாஜகவோட கூட்டணி வச்சிருக்காங்க, பாஜக ஸ்டாலின் தேர்தல் ஆணையம் இதெல்லாம் ரகசிய உறவுல இருக்கு. அதாவது பாஜக ஸ்டாலின் தேர்தல் ஆணையம் பிளஸ் காங்கிரஸ் இதெல்லாம் ஒரு கூட்டணி இருக்கிறதா மம்தா பானர்ஜி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஏங்க எங்களை ஸ்டாலின் கேட்பார், நான் என்னமா பண்ணுவோம் உங்களுக்கு, இங்க நாங்க எதிர்த்து தான் இருக்கோம் பாஜகவை, நீங்க அங்க எதிர்த்துட்டு இருக்கீங்க, நாங்க இங்க எதிர்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு இது பண்ணிருக்கலாம். ஆனா மம்தா பானர்ஜி எதுக்கு இப்படி சொல்றாங்க அப்படின்னா அங்கதான் ஒரு மிக முக்கியமான அரசியல் கணக்கு பின்னாடி இருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி பாஜகவோட ஸ்டாலின் காங்கிரஸ் மறைமுகமா உடன்பாடு இருக்காங்க, சீக்ரெட் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்கு அப்படின்னு மம்தா பானர்ஜி சொல்றாங்க. அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இது வந்து இப்ப எந்த காலகட்டத்தில் சொல்றாங்கன்னா 5 மாநில தேர்தல் நடந்துட்டு இருக்கு. வெஸ்ட் பெங்கால்ல IAS IPS அதிகாரிகள் எல்லாருமே தமிழ்நாட்டுக்கு மாற்றப்படுறாங்க. குறிப்பா மூத்த IAS IPS அதிகாரிகள் ஏன் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் மாற்றப்படுறாங்க, அப்போ இந்த அதிகாரிகள் எல்லாம் போயிட்டு ஸ்டாலினுக்கு ஆதரவாக வேலை செய்ய போறாங்க அப்படின்னு எந்த ஆதாரமும் இல்லாத ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், IAS IPS தமிழ்நாடு மாத்தி விட்டுருக்கோம், நாங்க உங்களுக்கு கவர்னரே கொடுத்துருக்கோம். கவர்னர் கொடுத்தப்ப அவங்க என்ன சொன்னாங்க, அங்க வாலாட்டின மாதிரி இங்க வந்து என்கிட்ட நீங்க செய்யக்கூடாது, செஞ்சீங்கன்னா அதற்கான பின்விளைவுகளை சந்திக்க நேரிடுன்னு மிக கடுமையா விமர்சிச்சாங்க. பொது வழியிலே சொன்னாங்க தமிழ்நாட்டுல நீங்க எப்படினாலும் இருந்திருக்கலாம், ஆனா பெங்கால் பொறுத்த வரைக்கும் தனி கலாச்சாரம் உள்ளது, இங்க ஒரு பண்பாடு இருக்கு, அதை மதிச்சு அதை ஃபாலோ பண்ணி நடந்தா நாங்களும் அப்படியே நடப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு திட்டி சொன்னாங்களா அல்லது நிபந்தனையா சொன்னாங்களா அல்லது கட்டளையா சொன்னாங்களா தெரியல. ஆனா அவங்க ஒரு விமர்சனத்தை இப்படி ஒரு பொது வழியில வச்சாங்க. அப்போ திமுக பாஜகவோட உடன்பாட்டுல
இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியாதா? உடன்பாட்டில் இருந்திருந்தா ஆளுநர் ரவி இத்தனை மசோதாவை நிறுத்தி வச்சிருப்பாரா? இத்தனை அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் மீதான நடவடிக்கைகளுக்கு சைன் போடாம இருந்திருப்பாரா? அந்த கோப்புகள் வந்து அப்படியே தேங்கி கிடந்துச்சு. பல வழக்குகள் நடவடிக்கை எடுக்காம இருக்கிறது காரணம் அதுதான் சொல்றாங்க. அப்ப அதுல அமைதியா இருந்திருப்பாரா? அப்போ இப்போ ஏன் வந்து சொல்றாங்க? அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பல பிரச்சாரங்கள் முதல்வர் வந்து அங்கேயே போனார், வெஸ்ட் பெங்காலுக்கே போய் மம்தா பானர்ஜிக்காக பிரச்சாரம் பண்ணாரு. 2018 எலெக்ஷன் நினைக்கிறாங்க, அங்க 18-19 அந்த காலகட்டத்தில் போயிட்டு அவங்களுக்காக பிரச்சாரம் பண்ணார். முதல்வருடைய இங்க ஸ்டாலினுடைய ஸ்டேட்டஸும் ரொம்ப உயர்ந்துச்சு. மம்தாவோட போறாரு, எல்லாம் அங்க வந்து ஒரு தேசிய தலைவராக ஒரு எவால்வ் ஆகிறாரு அப்படிங்கிற மாதிரி. அதற்கப்புறம் அங்க இலகணேசன் வந்து ஆளுநராக இருக்கிறப்ப அவரது சகோதரருடைய விழாவுக்கு வந்து மம்தா வளர்ச்சி வந்தாங்க. மம்தா வந்து ஆழ்வார்பேட்டையில முதல்வரை சந்திக்கிறாங்க. ஸ்டாலினுக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த சகோதரருங்கிற அந்த பாண்ட்ல ஏதோ பிரச்சனை இருக்கு. ஏன்னா அவருக்கு உடன் பிறந்த மூக்க அழகிரி தொடக்கத்தில் சிக்கலா இருந்துச்சு, மறுபடியும் அப்புறம் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. இருந்தாலும் அழகிரியோட ஆதரவாளர்களுக்கு ஸ்டாலின் சீட்டு தர முடியாது, கட்சியில சேர்த்துக்க முடியாதுன்றாங்க. அவங்களும் எவ்வளவு மன்னிப்பு கடிதம் கொடுத்தாங்க. அந்த சகோதர பாசமும் இப்ப சேர முடியாத நிலைமையில இருக்கு. இன்னொரு சகோதர பாசம் ராகுல் காந்தி, என்னுடைய பிரதர் அப்படின்னு சொல்லுவாரு. காம்பவுண்ட் ஏறி குதிப்பாரு, பேரிகார்டு ஏறி குதிச்சு போய் ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வருவாரு. ஆனா இப்ப அவர் வந்து நேற்று வந்து போயிருக்காரு, ஒரு வார்த்தை கூட திமுக பத்தியும் பேசல, பிரதர் ஸ்டாலினை பத்தியும் பேசல. அந்த உறவும் கசந்து போச்சு. இன்னொருத்தவங்க தீதி மம்தா, அவங்க வந்து இவர பிரதர் தான் சொல்றாங்க, ஸ்டாலினை பிரதர்னு சொல்லி அழைச்சாங்க. இப்ப அவங்களுமே அவரை கூப்பிடுறது இல்ல. இருக்கிற பிரச்சனை தாண்டாம இவங்க பிஜேபி அப்படின்ட்டாங்க டக்குன்னு. திமுக தான் பொதுவா பலரும் பிஜேபின்னு சொல்லுவாங்க, திமுகவே அவங்க திமுகவே பிஜேபியோட ஒரு ரகசிய டீலிங் இருக்காங்க. அதாவது திமுக, பாஜக, தேர்தல் ஆணையம், காங்கிரஸ் நாலுமே வந்து ஒன்னா செயல்படுறாங்கன்னு சொல்லிட்டு தான் மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் கணக்கு அப்படின்னா, இன்னும் சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு. அரசியல் கணக்கு ஆரம்பிக்கிறேன், நீ கட் பண்றீங்க. ஏன்னா நீங்க டக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்காது. அதுக்காக சொல்றேன். இப்ப 2018 மம்தா பானர்ஜி சந்திரசேகர் ராவ் கூட தேர்ட் ஃப்ரண்ட் கட்டிட்டு இருக்கிறப்ப பாஜக காங்கிரஸ் இல்லாத ஒரு அணியை மம்தா பானர்ஜி உருவாக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக ஸ்டாலின் வந்து தனது ஆதரவு தெரிவித்தார். மம்தா பானர்ஜி சிபிஐ விசாரணை இந்த சிக்கலின் பொழுது ஒரு போன் அடிச்சே கேட்டு அவங்களை தைரியப்படுத்தினார் ஸ்டாலின். அது இப்படிதான் இருப்பாங்க, நீங்க தைரியமா இருங்க அப்படின்னு சொன்னார். அது மாதிரி பாஜகவுக்கு எதிராக ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து குரல் கொடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி வந்து சட்டமன்ற தேர்தல் அப்ப தேர்தல் ஆணையம் நியாயமா செயல்படணும்னு சொன்னது ஸ்டாலின் தான். ஆனா இன்னைக்கு தேர்தல் ஆணையம் பாஜக திமுக எல்லாம் இணைந்து செயல்படுதுன்னு மம்தா சொல்றாங்க. இதையும் தாண்டி பாத்தீங்க அப்படின்னா இந்தியா கூட்டணி இருக்குல்ல, இந்தியா கூட்டணியில ரெண்டு பேருமே முக்கியத்துவம் வாய்ந்த தலைவர்களாக இருந்தாங்க. ஆனா அப்புறம் மம்தா வெளியேறிட்டாங்க. இப்போ ஸ்டாலினே நெருக்கடியில் தான் இருக்காரு. காங்கிரஸ் வந்து பெரிய அளவில் ரெஸ்பாண்ட் பண்றது இல்லை. இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு செய்தி வைரல் ஆகுது. என்னன்னா, இப்போ இங்க தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேனி ஹக்கீம், அவர் தான் இங்க இருக்கக்கூடிய ஆல் இண்டியா திரிணாமுல் காங்கிரஸினுடைய தமிழ்நாடு பொதுச் செயலாளராக இருக்கார். அவர் ஒரு லெட்டர் பேட்ல ஒரு அறிக்கை வெளியாகுது. அது என்னன்னா, அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகுது. அப்போதான் நம்ம போன் அடிச்சு கேட்டோம், உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ வாங்க மேட்ருக்கு. இப்போ அரசியல் கணக்குல இருந்து மறுபடியும் கணக்கு விட மாட்டேங்கிறீங்க. ஆமா, கணக்கு என்னன்னா, மம்தா பானர்ஜி உறுதியா ஒரு விஷயத்தை நம்புறாங்க. பாஜகவுக்கு எதிராக இந்திய அளவில் நம்மளால மட்டும்தான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அலையன்ஸை கட்டமைக்க முடியும். ஏன்னா வெஸ்ட் பெங்காலில் அவங்க தனித்து போட்டி போட்டு ஒரு முறை 2 முறை இல்லை, கிட்டத்தட்ட 3 முறை பாஜகவை வீழ்த்தி இருக்காங்க. அவங்க அதில் அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கிடைச்சிருக்கு, நம்மளால பாஜகவை எதிர்கொள்ள முடியும், கூட்டணியே இல்லாம தனித்து எதிர்கொள்ள முடியும் அப்படின்ற மாதிரி. இன்னொரு பெரிய ஒரு பிளஸ் அவங்களுக்கு என்னன்னா, காங்கிரஸோடைய தொடர் வீழ்ச்சி, அகில இந்திய அளவுல பெருசா எதிர்கட்சி தலைவர்கள் யாருமே இல்ல. ராகுல் காந்தி லோக்சபாக்கு இருக்காரு, ஆனா தேர்தல் களத்துல பார்க்கும்போது பாஜகவை எதிர்க்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர்கள், அரவிந்த் கெஜ்ரிவால் செயல்பட்டு இருந்தார், அவரும் செயல்படல. வேற யாரை தான் நம்ம வந்து எதிர்கட்சி தலைவரா ஐடென்டிஃபை பண்றதுன்னு கேட்டா அங்க ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ராகுல் காந்தியை எந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்ணாலும் அவரோட பிரச்சாரம் எடுபட மாட்டேங்குது. மம்தா பானர்ஜிக்கு அவங்களோட பிரச்சாரம் வெஸ்ட் பெங்கால்ல எடுபடுது. அதனாலதான் தொடர்ந்து வெஸ்ட் பெங்கால்ல நம்மளால தனித்து பாஜக வீழ்த்த முடியுது அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து வெஸ்ட் பெங்காலை தாண்டி பல மாநிலங்கள்ல அவங்களோட கட்சியை வளர்ச்சிக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. உதாரணத்திற்கு திரிபுரா போன்ற வடகிழக்கு மாநிலங்கள்ல அவங்களோட கட்சி என்பது கொஞ்சம் செயல்பட்டு இருக்கு, கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தான் நீங்க சொன்னது போல இந்தியா கூட்டணி கட்டமைக்கப்பட்டது. ஆனா இந்தியா கூட்டணியிலிருந்து மம்தா பானர்ஜி வெளியேறதுக்கு முக்கியமான காரணமே காங்கிரஸ் தான். ஏன்னா வெஸ்ட் பெங்கால்ல அவங்களுக்கு வந்து எதிரியா ஆரம்பிச்சாங்க, வெஸ்ட் பெங்கால்லையும் அவங்களுக்கு டேர்ம் சரியில்லை. அதனால ஒட்டுமொத்தமா இந்தியா கூட்டணி இருந்து விலகிக்கிறேன், அப்படி இல்லை அப்படின்னா இந்தியா கூட்டணிக்கான தலைமையை நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா இந்த பக்கம் பார்க்கும்போது சரத்பவார் போன்ற தலைவர் ரொம்ப வீக்கா இருந்தாங்க, பாஜகவை யாராலையும் ஸ்ட்ராங்கா எதிர்க்க முடியல. பாஜகவை எதிர்க்கக்கூடிய முதல்வர்கள் லிஸ்ட்ல முதன்மையா மம்தா பானர்ஜி இருந்தாங்க, ஸ்டாலின் இருந்தார், அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா.
இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஸ்டாலினே கூட பெருசா பாஜக எதிர்க்க மாட்டாரு, நம்ம வந்து வெஸ்ட் பெங்கால தனித்து போட்டியிட்டு பாஜக வீழ்த்துறோம், ஆனா ஸ்டாலினால கூட்டணியோட தான் போட்டி போட முடியுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. ரெண்டாவது, இந்த வெஸ்ட் பெங்கால் தேர்தலில் மீண்டும் மம்தா பானர்ஜி பாஜக வீழ்த்துறாங்க அப்படின்னா 2029 ஆண்டு நடக்கக்கூடிய லோக்சபா தேர்தலில் அவங்க தலைமையில ஒரு எதிர்க்கட்சி கூட்டணியை கட்டமைக்கிறதன் வேலையை வந்து மம்தா பானர்ஜி இறங்குவாங்க. அதனோட முன்னெடுப்பா தான் இப்ப வந்து அவங்களுக்கு போட்டியா யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு அகைன்ஸ்டா பேச ஆரம்பிச்சிருக்காங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இதுல நிதி ஆயோக் கூட்டம்னு ஒரு கூட்டத்தை டெல்லி அரசு கூட்டுனுச்சு. அப்போ மம்தா பானர்ஜி எழுந்து பேசினாங்க. அவங்களுக்கு 5 நிமிஷம் தான் டைம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே வாக் அவுட் பண்ணிட்டாங்க அதுல இருந்து. அப்போ அவங்க சொன்னாங்க பாஜக ஆளும் மாநில முதல்வர்களுக்கெல்லாம் 10 நிமிஷம் டைம் தராங்க, எனக்கு மட்டும் 5 நிமிஷம் தான் தராங்கன்னு சொன்னப்ப முதல் குரலா கண்டிச்சது தமிழக முதல்வர் தான். இது வந்து மோசமான அணுகுமுறை, பேச கொஞ்சம் டைம் கொடுத்தா என்ன அப்படிங்கிற மாதிரி இவங்க கேட்டிருந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் இவரும் போய் பேசியிருந்தாரு, இவருக்கான நேரம் ஒதுக்கப்பட்டுச்சு, அது வேற. இப்போ இதுல நீங்க கவனிச்சு பார்க்கணும் அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி மம்தா பானர்ஜிக்கு ஒரு கிரைசிஸ் இருக்கு. யாரு பாஜகவுக்கு எதிரான முகமா இருக்கிறது, நமக்கு நெருக்கடி இருக்கு. அதுலதான் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்டோட கோட்டையா இருந்தது வெஸ்ட் பெங்கால். கம்யூனிஸ்ட அந்த இடத்துல இருந்து தொடச்சு எறிஞ்சதுல முக்கிய பங்கு வகிக்கிறது மம்தா பானர்ஜி. இப்போ அவங்க என்ன பண்றாங்க, அகில இந்திய அளவுல ஸ்டாலினுக்கு ஒரு இமேஜ் உயருது. எதனால இமேஜ் உயருது அப்படின்னா இவர் பாஜகவை எதிர்க்கிறாரு, கடுமையாக எதிர்க்கிறாரு. அவங்க சொல்ற மாதிரி அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் யாருக்கும் தெரியாது. ஆனா வெளிப்புறத்துல இருந்து பாக்குறப்ப மத்திய அரசு மும்மொழி திணிப்பு சொல்லுது, இதை ஏத்துக்கிட்டா 2000 பிளஸ் கோடி 2142 கோடி உங்களுக்கு காசு வரும்னு சொல்லுது. ஆனா ஏத்துக்க மறுக்கிறாரு ஸ்டாலின். இதனால இங்க நிறைய பின்னடைவுகளை சந்திச்சாலும் அவர் வந்து அதுல உறுதியா இருக்கிறாரு. அது மாதிரி ஹிந்தி திணிப்புக்கு எதிராக இருக்கிறாரு. இன்னும் பல கொள்கைகள் பாஜகவினுடைய பாசிச சித்தாந்த கொள்கைகளுக்கு எதிராக இங்க ஸ்டாலின் இருக்காரு அப்படின்னு திமுகவினர் பேசுறது. அங்க எப்படி ஸ்டாலினோட இமேஜ் உயர்றது ராகுலுக்கு ஒரு நெருக்கடியை தருதோ, அதனாலதான் ராகுலும் வந்து இப்ப ஸ்டாலினுக்கு எதிராக திரும்புறாரு. அதே மாதிரியான ஒரு நெருக்கடி தான் மம்தா பானர்ஜி தராரு. இந்த மோடி ஒரு பக்கம் பிக்ஸ் ஆயிட்டாரு, மோடிக்கு எதிரான லீடர் யாருங்கிறதுலாம் இப்ப சிக்கல். அதுல ஒற்றுமையா வரவே மாட்டாங்க யாரும். ஆமா, ஸ்டாலின் சொல்றாரு என்னோட ஹைட் எனக்கு தெரியும்னு, கலைஞர் சொன்ன மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இவரு நேஷனல் பாலிடிக்ஸ் வரமாட்டேங்கிறத பூடகமா சொல்லிட்டாரு. ஆனா மம்தா பானர்ஜிக்கும் ராகுலுக்கும் ஸ்டாலினுடைய இந்த வளர்ச்சிங்கிறது தேசிய அரசியல்ல முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்னா மாறிடுமோங்கிற ஒரு அச்சம் இருக்கிறதுனாலதான் நீங்க ரெண்டு தரப்பும் கொடுக்குற நெருக்கடியை பாருங்களேன். கூட்டணியில் இருந்துகிட்டு ராகுல் வந்து ஸ்டாலினுக்கு எதிராக செயல்படுறாரு பல நேரங்கள்ல. இப்போ அந்த சைடுல வெளியில இருந்துட்டு மம்தா பானர்ஜி ஸ்டாலின் திடீர்னு விமர்சிக்கிறாங்க. ஏன்னா அங்க தமிழர்கள் வசிக்கிற பகுதி கிடையாது, அங்க போயிட்டு இவங்க விமர்சிக்கிற அவசியமும் கிடையாது. இப்படி விமர்சிக்கிறாங்க அப்படின்னா இதுதான் கனெக்டிங் த டாட்ஸ். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி அவங்க பாஜகவுக்கு எதிரான ஒரே முகமா நான் தான் இருப்பேன். ஏன்னா இங்க தமிழ்நாட்டுல அந்த ஒரு சிக்கல் இருக்குல்ல, பாஜகவுக்கு எதிராக யார் இருக்காங்கிறது தான் இங்க போட்டியே. அது அதிமுக ஒரு காலத்துல இருக்குன்னு சொன்னிச்சு, அப்புறம் எடப்பாடி போய் கூட்டணி சேர்ந்தாரு. இப்ப ஸ்டாலின் நான் தாங்கிறாரு, விஜய் நான் தாங்கிறாரு, சீமான் நான் தாங்கிறாரு. சொல்றாருல்ல, சொல்ல மட்டும் செய்யறாரு, அது வரைக்கும் சொல்றேன். சோ அந்த அடிப்படையில எல்லாம் கணிச்சு பாத்தீங்கன்னா பாஜக எதிர்க்கிறவங்க தான் டானா இருக்க முடியுங்க. அப்போ இங்க ஸ்டாலின் டானா நம்ம நேஷனல் வைடு நம்ம தான் டானா இருக்கணுங்கிறது தான் மம்தாவுடைய அரசியலா இருக்கு. அதுக்கு தான் இப்போ வந்து திடீர்னு பாசக்கரை நீட்டுறாரு யாரு, விருதுநகர் எம்பியா இருக்க மாணிக்கம் தாகூர், ஜோதிமணியம். என்ன சொல்றாங்க, மாணிக்கம் தாகூர் வந்து அகைன்ஸ்டா பேசியிருக்காரு. அதாவது மம்தா பானர்ஜி சொல்ற கருத்தை வந்து இது ஒற்றுமையை பலவீனப்படுத்தும். யார் சொல்றாங்க, மாணிக்கம் தாகூர் சொல்றாங்க. பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, மாணிக்கம் தாகூர், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. மாணிக்கம் தாகூர் சொல்றது மம்தா பானர்ஜி காங்கிரஸும் பாஜகவும் திமுகவும் ஒன்னா இருக்காங்கன்ற ஒரு கருத்து வந்து ஒற்றுமையை பலவீனப்படுத்தும். இந்த கருத்து என்பது மம்தா பானர்ஜி சொன்ன கருத்து என்பது பொறுப்பற்ற ஆதாரமற்ற கருத்து. நம்ம எல்லாம் பாஜகவுக்கு அகைன்ஸ்டா போட்டி போடுற சமயத்துல நம்ம எல்லாம் ஒன்னா இருந்தா மட்டும்தான் பாஜக வீழ்த்த முடியும்னு சொல்லிட்டு மாணிக்கம் தாகூர் சொல்லியிருக்கார். மீண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மாணிக்கம் தாகூர். இப்ப என்ன ஒரு கேள்வி எழுது அப்படின்னா, பாஜகவை எதிர்க்கக்கூடிய முதன்மையான பணியை காங்கிரஸ் கட்சி செய்யறாங்க அப்படின்னா ஏன் காங்கிரஸ் கட்சி வெஸ்ட் பெங்கால் மம்தாவோட கூட்டணி வச்சுக்கலாமே, ஏன் வைக்க மாட்டாங்க? அப்ப அந்த ஒரு கேள்வி வருது இல்ல, நீங்க ஒற்றுமையா இருங்க, நீங்களும் மம்தா பானர்ஜி சேர்ந்து பாஜகவை வெஸ்ட் பெங்கால்ல வீழ்த்துங்க அப்படின்ற மாதிரி. இப்ப இங்க மட்டும்தான் மாணிக்கம் தாகூர் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா பாஜகவை தீவிரமா எதிர்த்தவங்க கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் அங்க அவங்க ரெண்டு பேரையும் ஒழிச்சு விட்டு நான் தான் எதிர்ப்பேன் அப்படின்னு மம்தா வந்து நிக்கிறாங்க. அதுல ப்ரூவ் பண்ணி காட்டிட்டாங்களே. ஆமா, இப்போ ப்ரூவ் பண்ணி காட்டினாலும் அவங்களுக்கான மைலேஜ் தரல. இங்க ஸ்டாலின் ப்ரூவ் பண்ணி காட்டினாலும் கூடவே கம்யூனிஸ்டுகள் வச்சிருக்காரு, கூடவே காங்கிரஸ் வச்சிருக்காரு, இடதுசாரிகள் குறிப்பா விசிக போன்ற கட்சிகள் பாஜகவை கூர்மையா எதிர்க்கிற கட்சிகள் எல்லாம் தன் அணியில வச்சிருக்காரு. அந்த மாதிரி மம்தா யாரை தன் அணியில பலப்படுத்தி வச்சிருக்காங்க, எல்லாரையும் பலவீனப்படுத்திட்டு நான் மட்டும் தான் அங்க இருப்பேன் அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவை செட் பண்றாங்க. சரிங்க, அங்க அந்த அரசியல் இருக்கு. இங்க ஏன் வந்து மம்தாவினுடைய தமிழக பிரிவு பொதுச் செயலாளர் திடீர்னு வந்து அதிமுக ஆதரவு தராரு அப்படிங்கிற ஒரு கடிதம் வெளியானுச்சு. அது உண்மையா பொய்யான்னு நம்ம கேட்டோம்.
கொடுத்தோம் இல்லையா, ஆமா. அது அவங்க என்ன சொல்றாங்க, அதுல வந்து நம்பகத்தன்மை இல்ல, அந்த லெட்டர் பேடு வேற யாரையோ எடுத்து தப்பா யூஸ் பண்ணிட்டாங்கிற மாதிரி நம்மள்ட்ட சொல்றாங்க. அதுக்கு மறுப்பும் தெரிவிச்சு அதுக்கும் ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க, அதுவும் நம்ம வந்து போடலாம். ஆனா அப்படி உண்மையாக இருந்தா, ஏன்னா அவங்க சொல்றது திமுகவை தான் அங்க ஆதரவு தொடருது அப்படிங்கிறாரு. அப்படின்னா பாஜக, தேர்தல் ஆணையம், காங்கிரஸ், திமுக கூட்டணியில ஒரு ரகசிய உடன்பாடு ஏற்பட்டிருக்குன்னா அதை ஏன் மம்தாவினுடைய தமிழக பிரிவு கட்சி ஆதரிக்குது? அந்த கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. 2வது முறையா ஸ்டாலினியா சிஎம் ஆகணும்னு ஒர்க் பண்றோம் அப்படின்னு தனது அறிக்கையில குறிப்பிடுறாங்க. அதுவும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மம்தாவினுடைய ஒப்புதலை பெற்ற பிறகுதான் அந்த முடிவு எடுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ அங்க பேசுறது மம்தாவின் குரலா, தமிழ்நாட்டுல திமுக ஆதரிக்கிறோம் அப்படிங்கிறது மம்தாவினுடைய குரலாங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. மாணிக்கம் தாகூர் குரல் யாரோட குரல்னு தெரியல. அவர் ஒற்றுமை பலவீனப்படுத்த இல்லைங்க, இது வரைக்கும் ஒற்றுமை பலவீனப்படுத்தினதே அவர் தான் கூட்டணிக்குள்ள. இப்ப இவர் வந்து ஒற்றுமை பலப்படுத்தன்னு சொல்லும் போதும் ஒரு வினோதமா இருக்கு பாக்குறது. கூட்டணிக்காக அடிச்சுப்போம், வெளில இருந்து வந்தா விட மாட்டோம், அண்ணன் தம்பி பிரச்சனை அப்படின்னு. சரி, ஓகே. இந்த வேட்புமனு இதுலயே நிறைய நம்ம வினோத செய்திகள் பார்த்ததுனால இன்னைக்கு வினோத செய்திகள் தேவைப்படல அளவுக்கு இதே மாதிரி நம்ம அடிஷனலா இன்னொரு செய்தி ஆட் பண்ணிக்கிறேன். சொல்லுங்க. என்னன்னா, பெரம்பூர் தொகுதியில வந்து சுயேட்சை வேட்பாளர்கள் தாக்கல் பண்ணிருக்காங்கல்ல. அப்ப கேப்ல ஏதோ படிச்சிட்டீங்க. இதுல என்னன்னா, விஜய்ன்ற பேர்ல 2 பேரும், ஜோசப்ன்ற பேர்ல 2 பேரும் சுயேட்சையா வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்காங்க. இது ஜோசப் விஜய் பெரம்பூர்ல போட்டி போடுறாருல, அவரே 2 பேரா வச்சிருக்காரு, ஜோசப் விஜய். அதை 2 பேரா அதை தாண்டி சுயேட்சையா வந்து 2 சுயேட்சை விஜய்கள், அப்புறம் 2 சுயேட்சை ஜோசப்கள். எப்படி நம்ம ராமநாதபுரத்துல பண்ணாங்க, ஓபிஎஸ் பேர்ல 6 பேர் போட்டி போட்டாங்கல்ல, அதே மாதிரி இந்த வாட்டியும் அண்ணன் டிஜே அப்படின்னு தான் ஜெயக்குமார் சொல்லுவாங்க தொகுதியில். அவரு அதே மாதிரி டி ஜெயக்குமார்னு வந்து போட்டிடுறாங்களே. இதையும் தாண்டி விஜய் வந்து விசில் சின்னத்தை எல்லாம் சேர்த்துட்டேன், அதனால தைரியமா இருக்காரு. அது ஆல்ரெடி அதுக்கு ஒரு செக் பாயிண்ட் வச்சாங்க, விசிலும் உருளையும் ஒரே மாதிரி தான் இருக்கு, அதுக்கும் வருவாங்க அப்படிங்கிறாங்க. என்ன போட்டியே விட மாட்டேங்கிறாங்க. இந்த வாட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த இவிஎம்ல வந்து எலெக்ஷன் சிம்பிளோட சேர்த்து வேட்பாளர் போட்டோல இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அதனால விஜயோட போட்டோ வச்சு மக்கள் வாக்களிப்பாங்கன்னு சொல்றாங்க. பட் இருந்தாலும் எத்தனை பேர் சுயேட்சைக்கு மாத்தி வாக்கலாம்னு தெரியாது நமக்கு. அதனால பார்க்கலாம், பேசுவாங்க. நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். நன்றி. தொடர்ந்து பேசலாம் பத்தி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.